நல்ல உள்ளமும் ஞாபக மறதியும் கொண்ட தமிழக மக்களே, உங்களை வாழ வைப்போம் என்ற நம்பிக்கையில் எங்களுக்கு வாக்களித்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வாழ வைக்கிறீர்கள் என்பதால் உங்களை மதிக்கிறோம், வணங்குகிறோம். நாங்கள் அன்று எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கிறோம் என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. காசை கொடுத்து உங்களை பிச்சைக்காரர்களாக்குகிறோம் என்று மூளை கெட்டவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். எந்த கோவில்களிலாவது 1000, 2000 என்று பிச்சை போடுபவர்களை பார்த்திருக்கிறீர்களா? இது நாங்கள் காட்டும் அன்பு, உங்களுக்கு கொடுக்கும் சிறு உதவி. இந்த சிறிய உதவிகள்தான் எங்களுக்கு பல 1000 கோடிகளை அள்ளிக் கொடுக்கிறது. அன்று பட்டுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் ரயிலில் போய்க் கொண்டிருந்தோம். இன்று பாரிஸிற்கும் லண்டனுக்கும் விமானத்தில் இந்த முன்னேற்றத்தை நீங்கள் விஞ்ஞான வளர்ச்சியாக பார்க்க வேண்டுமே தவிர வேறு காரணங்களை ஆராயக்கூடாது. நாங்கள் சிரிப்பது உண்மையான சிரிப்பென்றும், உங்களை பார்த்து அழுவது உண்மையான அழுகை என்றும் நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த மூடத்தனம் என்றும் தொடர வேண்டுமே தவிர தளர்ந்து விடக்கூடாது. நீங்கள் சிந்திக்கத் தொடங்கினால் நாங்கள் சந்திக்க வந்து விடுவோம். நன்றி. நாங்கள் பேசும்பொழுது நீங்கள் கைத்தட்டலாம், ஓவென்று கத்தலாம். ஆனா இன்று முதல் யாரும் விசில் அடிக்கக்கூடாது. நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் பேருந்து நடத்துனர்கள், டிராஃபிக் போலீஸ் அதிகாரிகள் அனைவருக்கும் விசிலுக்கு பதில் மாற்று ஒன்றை கொண்டு வருவோம். அது கோவில் மணியாக இருக்கலாம், உடுக்கையாக இருக்கலாம், சங்காக கூட இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால் எங்கள் கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுங்கள். மறந்தும் விசில் சின்னத்திற்கு வாக்களித்து எங்கள் கூட்டணிக்கு சங்கு ஊதி விடாதீர்கள். நன்றி, வணக்கம். ஒரு காலத்தில் வீரமும் விவேகமும் எழுச்சியும் கொண்ட தன்மானத் தலைவர் இந்த வைகோ. ஆனால் இப்போது நான் ஒரு சைக்கோ.